அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இது தெரிந்தும் தெரியாமல் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெடி பில்ட் ஹவுஸ் அப்படி இல்லைனா ஒரு கட்டின வீடை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நம்ம என்னெல்லாம் அந்த வீட்டில் நம்ம பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஃப்யூச்சரில் தேவைப்படலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் வீடியோ உங்களுக்கு புரியாமல் போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட பேர் இளவரசன். இது உங்கள் தெரிந்தும் தெரியாமல் யூடியூப் சேனல். வணக்கம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ரெடி பில்ட் ஹவுஸ், ஒரு கட்டின வீட்டை நீங்கள் வாங்க போகிறீங்க. அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி அந்த கட்டி அவங்க வீட்டில் வாழ்ந்த வீடு அதை விற்கிறாங்க. அப்போ நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த வீட்டில் நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பண்ணணும். அந்த வீட்டில் ஃபஸ்ட்டு அந்த வீட்டில் நம்ம நீடு, அதாவது என்ன சொல்கிறோன்னா நமக்கு தேவைக்கேற்றாப்புல அந்த வீடு இருக்கா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். நம்மளோட நீடு என்னென்னு நமக்கு தெரியும். சில பேர் ஹாலு பெருசாக இருக்கணும்னு நினைப்பாங்க, சில பேர் பெட்ரூம் அவங்க ஸ்பேசஸ் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து அந்த வீடு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பை பண்ணி வாங்குகிறோம். அந்த வீடை வாங்கினதுக்கப்புறம் ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏதோ இஷ்யூ இருந்துச்சுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ப்ராப்ளம் இல்லை. நம்ம அடுத்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்னா நம்மளோட நீடு என்ன இருக்கோ அதுக்கேற்றாப்புல அந்த வீடை பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அது இருந்துச்சுன்னா ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட பிளான், அதோட ஸ்ட்ரக்சரல் டிசைன் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரீஃபாக பார்க்கணும். ஏன்னா ப்ரொமோட்டர் நிறைய இடத்துல ஏமாற்றிட்டாங்க, என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அந்த இஷ்யூ வரதை நம்ம பார்க்குறோம். அந்த இஷ்யூலாம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம வந்து வாங்க போகிற இடத்துல அவங்க கொடுக்குற அந்த எஸ்டிமேஷன், அந்த இதெல்லாம் அவங்க கொடுக்குற அந்த சைட்டை பற்றின விவரங்களை நமக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ், நமக்கு தெரிஞ்ச இன்ஜினியர்ஸ் அவங்கள்ட்ட அதை கொடுத்து டீட்டெயிலாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி 1-2 இன்ஜினியர்கிட்ட காமிச்சு அதை ப்ரீஃபாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் நம்ம அந்த வாங்க போகிற இடத்துக்கு மூவ் பண்ணணும். எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு நம்ம பண விஷயம் இல்லையா, நம்ம கொஞ்சம் பொறுமையாக மூவ் பண்ணுறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். அப்புறம் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட இப்போ இது ரெண்டும் முடிச்சதுக்கப்புறம் அந்த வீட்டோட வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம ஒரு வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையானது தண்ணி நம்ம இல்லாமலாம் உயிர் வாழ முடியாது. அந்த இடத்தோட தண்ணி எவ்வளோ இருக்குது, அந்த தண்ணி எப்பு தண்ணியாக நல்ல தண்ணியாக, பட் அந்த கிரவுண்ட் வாட்டர் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். பட் ப்ரொமோட்டர்கிட்ட கேட்டும் அவங்க ஓரளவுக்கு சொல்லுவாங்க. பட் அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா நீங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க 2 தெரு 3 தெரு தள்ளி கூட கேட்கலாம். அந்த தெருவிலே உள்ளவங்களை நல்லா ப்ரீஃபாக விசாரிக்கலாம். விசாரித்து உங்கள் மைண்டுக்கு ஒரு கிளாரிஃபைனான ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் அதை நம்ம அடுத்ததாக ஃபர்தராக அதை மூவ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இப்போ நிறைய இடத்துல வந்துட்டு ப்ரொமோட்டர் வந்து இது மாதிரி தண்ணி இருக்குன்னு சொன்னாங்க, பட் ஆனால் இந்த அவ்வளோ லெவலில் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் நம்ம வந்து பண்ணாமல் இருக்கணும், அந்த தவறு நம்ம செய்யாமல் இருக்கணும்னா அக்கம் பக்கம் 2 பேர்கிட்ட கேட்குறது தப்பு கிடையாது. கேட்டு அதை நம்ம ஒரு கான்சன்ட்ரேஷனான ஒரு மைண்ட் வந்ததுக்கப்புறம் ஓகே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூவ்மெண்ட் முடிச்சுட்டு அடுத்த மூவ்மெண்ட் போகணும். ஓகே, இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவோட உங்கள் நீடு தேவைக்கேற்றாவில் இப்போ அந்த வீடு பார்க்குறீங்க இல்லையா, அந்த டிசைனில் வந்து உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு சில இடம்லாம் இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் வந்து இப்போ எதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சுவிட்ச் பாயிண்ட், அந்த எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்லாம் இருக்குல்ல, அது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. அண்டு பெயிண்டிங் சம்மந்தமாக பண்ணணும், அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணுற விஷயங்கள். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட வெண்டிலேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு முக்கியமாக பார்க்கணும். இப்போ ஒரு வீடு வாங்க போகிற இடத்துல உதாரணத்துக்கு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஒரு வீடு வாங்க போகிறீங்க, ஒரு கட்டின வீட்டை வாங்க போகிறீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வீட்டை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு விண்டோவெல்லாம் திறந்து வச்சு நம்மளுக்கு போதுமான வெளிச்சம் இயற்கையாகவே கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு உறுதி பண்ணணும். அப்படி உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து சப்போஸ் இப்போ அதே நேரத்தில் ஏறும் வந்துட்டு வெளில போகுதா, உள்ளே ஓரளவு காத்தோட்டமாக இருக்கா, வெண்டிலேஷன் நமக்கு தேவையான வெண்டிலேஷன் ஏர் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம அடுத்தது மூவ் பண்ணலாம். ஏன்னா வெண்டிலேஷன்லாம் சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா விண்டோவை மாற்றி திருப்பி நம்ம ரீபில்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட் எக்கனாமிக்கலாக அதிகம். ஏன்னா அதை நம்ம பண்ணாமல் நம்ம வாங்கும் போதே நம்ம அதை பார்த்து நம்ம மைண்டுக்கு சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம இதை பற்றி பேசிட்டோம்ல,
இப்போ அடுத்து இதெல்லாம் ஓகே அப்படின்னா அடுத்தது வந்து ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஏரியா ஃபில்டர்டு ஏரியாவா அப்படின்னா மழை பெஞ்சா தண்ணி தேங்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்டு நல்லா கிளாரிஃபையாக அந்த ஒரு முடிவை எடுத்ததுக்கப்புறம் அடுத்த முடிவை நம்ம மூவ் பண்ணோம். அடுத்ததுக்கப்புறம் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த மற்ற ஃபார்மாலிட்டிஸை நம்ம பார்க்கணும். ஏன்னா இது நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் இல்லையா, இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படலாம். உங்களுக்கு கண்டிப்பாக எப்படியும் வீடியோ கட்டின வீட்டை வாங்க போகிறீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வாங்க போங்க. ஏன்னா இது நான் சொல்கிற விஷயம்லாம் எல்லாம் ஃபில்டர் பண்ணி இம்பார்ட்டண்டான நியூஸை மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.